அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டே, விமன்ஸ் டே. பெண்கள் தினத்தை வந்து இந்த பெண்கள் சினிமாவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் சினிமாவே ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ விமன் பிஹைண்ட் அப்படிம்பாங்க. சினிமாவுக்கு பின்னாடியும் சினிமாவே ஒரு பெண் தான். அந்த சினிமான்னு தான் சொல்ல, சினிப்பான்னு சொல்கிறேன் நம்ம. ஸோ அதனால் சினிமாவே ஒரு பெண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. எனக்கு வந்து பெண் டைரக்டர்ஸ் யாருக்கும் நான் வந்து இது வரைக்கும் டைலாக் செய்தது கிடையாது. பட் பெண்களை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி மகளிர் மட்டும் அப்படின்ற படத்துக்கு வந்து கதைவசம் கதை திரைக்கதைவசம் எழுதின ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் வந்து ரேவதி, ஊர்வசி, ரோகிணி அவங்க 3 பேரோட அந்த கூட்டு முயற்சி பார்த்தபோது ஜென்ரலாக வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இன்னும் அந்த அந்த ஒரு அந்த தாய்மையா என்னன்னு சொல்றது இல்லை, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அவங்க அந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க 3 பேரும் அப்படி சேர்ந்து டப் பண்ணாங்க. டப்பிங்க்கு 3 பேர் சேர்ந்து வந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ பெண்களுக்கு வந்து இது வந்து ஏன்னா எனக்கு வந்து என் லைஃப்ல வந்து நான் ஒரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவன். என்னை ஃபுல்லாக வீட்டில் பார்த்துக்கிறது பூரா லேடிஸ் தான். ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல்லான தேர் இஸ் எ விமன் பிஹைண்ட். என்னுடைய வெற்றிக்கு பல பெண்கள் காரணமாக இருக்காங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொன்னது என்னோட ஒய்ஃபு, எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு, எங்கள் பாட்டி, உங்களால தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்களால் முன்னேறினவன் நான். அண்ட் இந்த பெண்கள் தினத்தை வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பெண்கள் இப்போ பிரியா, நந்தினி அவங்க அவங்களாம் நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த துரு ஜெயேந்திரா சொல்லி நான் பார்த்தேன். நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம். பிரியா கேட்க வேணாம், பாப்புலர். நான் இன்னும் வணக்கம் சென்னை நான் இன்னும் பார்க்கல. பட் கிருத்திகா மேடத்தோட புக்கு இன்பாக்ஸ் வந்து நான் ரெகுலராக படிச்சுட்டு இருக்கேன். ஸோ மேகசைன்லேயே அவங்களுடைய டேலண்ட் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ டெஃபினட்டாக வந்து மதன் சார் வந்து எனக்கு குட் ஃப்ரெண்டு. ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ விமன் பிஹைண்ட். ஃபார் மை சக்ஸஸ் தேர் இஸ் எ மேன் பிஹைண்ட், தட் இஸ் மதன். எனக்கு வந்து அவங்களோட பீரியட்லேருந்து ஜெர்னலிஸ்ட் அவர் கூட இருந்து நிறைய நான் கற்றுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெண்கள் தினத்தை வந்து ஒரு பெண்களை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு CWI, FF, ABCD எல்லாமே அதில் இருக்குது. எப்போ எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி பெண்களுக்காக நிறைய படங்கள் வரணும். அண்டு ரொம்ப நாளாக எனக்கு சந்தேகம் உண்டு, பெண்கள் ரொம்ப ரைட்டர்ஸ் ரொம்ப வரவே இல்லை. ஒரு கைகி, தேவன், சோ வந்தார். அப்புறம் வந்து நிறைய எழுத்தாளர்கள் வந்து, ஆனால் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் ஆம்பளை ரைட்டர்ஸ் எல்லாம் பொம்பளை பேரில் தான் எழுதுவாங்க. சுஜாதா, நித்யம் வந்து சுஜாதா தன்னோட மனைவி பேர் தான் எழுதுவாங்க. ஸோ பெண்களுக்கு பின்னாடி நிறைய ஆண்கள் இருக்காங்க. பட் பெண்கள் முன்னாடி இன்னும் வரணும், பெண்களாகவே வரணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆர்வம். ஒரு மனோரமா அவங்க தான் ஹியூமருக்கு இருந்தாங்க. அப்புறம் நான் ஒரு ஹியூமரஸ் ரைட்டர் பெண்களில் நான் வந்து ஃபன்னியாக எழுதுற ரைட்டரை நான் ரொம்ப பார்க்கல. அப்போ திரு நல்ல வேடிக்கையாக இருந்த படம் அது. இட் இஸ் ரிட்டன் பை அவங்களே தான் எழுதினாங்க அவங்க. பட் அந்த மாதிரி நிறைய இன்னும் பெண்கள் ரைட்டர்ஸ் நிறைய பேர் வரணும். ஒரு பாக்கியம் ராமசாமி இருக்கார், ஒரு தேவன் இருக்கார், கல்கி இருக்கார், இங்கிலீஷ்ல இருக்க PG Woodhouse, O. Henry, and I don't find so many funny writers in women. They are very serious மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் எனக்கு தோணுது. அவங்க இன்னும் ஜாலியாக இன்னும் ஃபன்னியாக வரணும் அவங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட படத்தை ரொம்ப சம்மந்தப்பட்டது கிடையாது. எக்ஸப்ட் அவ்விஷன் மீன படத்தில் டைலாக் என்ன, அதில் கமல்ஹாசன் பெண்ணாக நடிச்சார். அது நடிச்சதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிஜமா பெண்ணாக இருக்குது எவ்வளோ கஷ்டம் எனக்கு அப்போதான் எனக்கு தெரிஞ்சா இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி என்னை வந்து என்னை அட்வைசரி போர்டில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் சேர்ந்தவங்க தான் அவங்க என்னை கூப்பிட்டாங்க. நானும் அதே CEGயில் தான் வந்து, அஃப்கோர்ஸ் நான் ஐ டிடன்ட் ஸ்டடி மாஸ் கம்யூனிகேஷன் ஒரு எலக்ட்ரானிக் மீடியாவில் படிக்கல. ஐ ஸ்டடி ஒன்லி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அந்த அங்கேயே MTech ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பண்ணேன் நான். பட் என்னன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நான் படிக்கிற போது அப்போ 3 பெண்கள் தான் இருக்காங்க அந்த காலேஜில் நான் படிச்ச போது. இப்போ வந்து நான் தப்பமாக படிச்ச பார்க்குறேன் 3 ஆண்கள் தான் இருக்காங்க. நிறைய பெண்கள் ஜாஸ்தி இருக்காங்க இப்போ. ஸோ அது வந்து இட் ஷோஸ் டெவலப்மெண்ட். பெண்கள் வந்து இப்போ மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜென்ரலாகவே படிக்கிறது எல்லா விஷயத்துமே வந்து பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க பார்க்குற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.